நம் நடுவிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மோடு இறங்கி நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம், அப்பா, நான் உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன், உம்மிடத்துல பேச வந்திருக்கிறேன்ப்பா. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தேவன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்கள் நடுவில் வந்து நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீங்களேப்பா ஆண்டவரே. இந்த கால வேளையில நீர் எங்கள் நடுவிலே வந்து அற்புதங்களை செய்யுங்கப்பா. நாங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். மனபாரங்களோடு, போராட்டங்களோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க எங்களுடைய எல்லா மனபாரங்களையும் போராட்டங்களையும் மாற்றுகிற தேவனாக இந்த ஆராதனையில நாங்கள் இங்கிருந்து வெளியே கடந்து செல்லும் பொழுது நாங்கள் மன மகிழ்ச்சியோடு கர்த்தர் எங்களோடு பேசினார் என்ற ஒரு நம்பிக்கையோடு, தைரியத்தோடு நாங்கள் செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் நல்லவராக இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற நேரங்களில் நீர் எங்கள் மத்தியிலே வந்து நீர் உலாவுகிற தேவனாக இருக்கிறீங்களேப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜெபத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் உயரட்டும், நீங்கள் மாத்திரம் பெருகுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் மகிமையும் கனமும் நாம் செலுத்துகிறோம், ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுது: உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எங்கே பார்த்தாலும் நம்முடைய காதுகளில் போரின் செய்திகள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம்ல. ஒரு நாள் இவங்க அடிக்கிறாங்க, ஒரு நாள் அவங்க அடிக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்க, அப்பாவி மக்கள் இறந்து கொண்டு இருக்காங்கல்ல. ஆண்டவருக்கு துதி கன மகிமையை நம்ம செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் சமாதானமும் சந்தோஷமும் பெருகணும். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து என்னை மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை என்ற பாடல் நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆமாப்பா, இந்த பூமியிலே சமாதானமும் மகிமையும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம்
செய்வோமும் சித்தம். செவிகளை திறந்து விட்டி செய்வோமும் சித்தம். இந்த புவிதானிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஆமாப்பா, இந்த புவிதானிலே எஸ் ஜீசஸ் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே அப்பா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. ஆமாப்பா, எங்க ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே ஆமாப்பா எஸ் ஜீசஸ் ஆமென். இன்று பாடுகிற ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஆமாப்பா, பாவக்காரை போக்கும் கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஆமாம் எஸ் ஜீசஸ் சொல்லமா. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆமென் ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்பிக்கை அற்று நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நம்ம காணப்படுகிறோம்ல. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கும், ஆனாலும் நமக்கு வர்ற பிரச்சனைகள்னால, நமக்கு வர்ற போராட்டங்கள்னால நம்ம என்ன பண்ணுறோன்னா சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ நம்பிக்கையற்று போகாத, நான் உன்னை நடத்துவேன் அப்படிங்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பாடல் இப்படியா சொல்லுது, என் நம்பிக்கையின் காரணர் யாரா? யாரு? அவர் ஒருவர் தான். என் நம்பிக்கை எங்கள் அம்மா அப்பா தாங்க. என் நம்பிக்கை யாரு? நெய்ஸ் ஒருவர் தான். ஆமென் ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர், அப்பா நீங்க தான்ப்பா முதலும், நீங்க தான் முடிவும், நீங்க தான்ப்பா எங்களை ஆளுகை செய்கிறது, நீங்க தான்ப்பா அப்படின்னு நம்ம பாடலாமா? நம்பிக்கை
நம்பிக்கையின் காரணர் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே. எஸ் ஜீசஸ், என் வாழ்வின் அர்த்தம் நீங்க தான்ப்பா. என்னை ஆளுகை செய்கிறவர் நீங்கப்பா. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீர். ஆமாங்க, சொல்லாமா? கடல் மேல நடந்து வந்து என்ன கரை சேர்ப்பவர் நீங்க தான்ப்பா. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஓ ஆராதிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொன்னதை செய்யும் உன்னதர் நீரே, வாக்குமாரா வாக்குமாரா உத்தமர் நீரே. சொன்னதை செய்யும் உன்னதர் நீரே, வாக்குமாரா உத்தமர் நீரே. கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் செவி கொடுப்பவரும் நீர். ஆமாங்க, நாம கூப்பிடும் போதெல்லாம் அவர் செவி கொடுக்கிற தேவனாக என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். நம்ம பிரச்சனைகள் வரும்பொழுது நிறைய பேர்த்துல போய் கேட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டாப் பண்றது ஜெபத்தையும் வேதம் வாசிப்பையும் என்ன பண்ணுவாங்க? ஏன் அப்படின்னு கேட்டா, என்னால முடியல, நான் நம்பிக்கையற்று இருக்கிறேன், நான் என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் யோபுவோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறது வேறமா இருக்குல்ல. அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான், ஆனால் இழந்தாலும் அவன் சொல்கிறான், துவங்கினவர் அவர், அவர் முடிப்பார். அவன் இதை சொல்கிறது எந்த நிலையில் சொல்கிறான்? அவன்கிட்ட மனைவி மாத்திரம்தான் இருக்கா, வேற எல்லாமே முடிஞ்சிச்சு. அவனுடைய பிள்ளைகள், ஆடு மாடுகள், துறவுகள், வீடு எல்லாமே போச்சு. ஆனால் அவர் துவங்கினார், அவர் முடிக்க வல்லவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நிறைய பேர் நிறைய நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க எல்லாரும்.
இல்லை இவன் என்னடா இவ்வளோ ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அப்படி இல்லை. ஆமென். என்னையும் உங்களையும் வித்தியாச விதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு கேட்கப்படாத ஜெபம் இருக்கும் பொழுதும் we have to trust God. ஆண்டவரை என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. கேட்கப்படாத ஜெபம் இருக்கும் பொழுது என்ன, யாரை நம்பணும்? திறக்கப்படாத டோர்ஸ் இருக்கும் பொழுதும் அவரை நம்பணும். ஏன்னா துவங்கினவர் அவர் முடிப்பார். சுகப்படுத்த முடியாத நோய்கள் இருக்கும் பொழுதும் யாரை நம்பணும்? அவரை நம்பணும். அவரை நம்பும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். இந்த வானத்திலும் பூமியிலும் அவர் நாமத்தை போல வேற நாமமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமாங்க, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் சொல்லலாமா? ஆமென். எஸ் ஜீசஸ். அவர் நாமம் நம்புறவங்க விசுவாசத்தோடு பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஓ, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமாங்க, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிப்படைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எஸ் லார்ட், உம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்து. நீரே அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். செய்வினை காட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை காட்டுகள் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ஆமாங்க, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் எஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். சொல்லலாமா? ஆமாங்க, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியில் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியில் முடிவதில் உண்டு. நாம் சுகமனன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்ல. ஆமாங்க, நானும் நீங்களும் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் இல்லை. அந்த நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி பாடலாமா விசுவாசத்தோடு? எஸ் ஜீசஸ். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள், ஆமாம், அவருடைய நாமத்திலே வாசல்கள் திறக்கும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. ஆமாங்க, மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. அவர் நாமம், எஸ் ஜீசஸ், நம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு, இயேசு நாமம், இயேசு நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். செல்லலாமா? இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு, அவர் நாமம், அவர் நாமம் எனக்கு போதும், அவர் நாமம் எனக்கு போதும். எல்லாரும் சொல்லலாம், அவர் நாமம் எனக்கு போதும். ஆமாம், உம்முடைய நாமம் எனக்கு போதும்பா. எஸ் ஜீசஸ், நாமம் எனக்கு போதும். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? அவருடைய நாமம் ஒன்று மாத்திரம் போதும். என்னை உங்களையும் நாம் இருக்கிற நிலையிலிருந்து மாற்றி என்னை உங்களையும் உயர்த்த அவர் அதிசயம் செய்கிறவர். அவருடைய நாமத்தினால பேய்களோடும், அவருடைய நாமத்தினால நோய்கள் தீரும், அவருடைய நாமத்தினால எல்லாம் நடக்கும். இயேசு நாமம் எனக்கு போதும் சொல்லலாமா? இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லமா? இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு
நாமம் உண்டு. சொல்லலாம் எல்லாரும். எஸ் ஜீசஸ். வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மாத்திரம் போதும்பா. எங்க வாழ்க்கையில நீர் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் நீர். எங்கள் வாழ்க்கையில உம்முடைய நாமம் மாத்திரம் போதும்பா. ஓ ஜீசஸ். நானும் நீங்களும் துயரப்படுகிற நேரத்தில் அவர் என்னை உங்களையும் தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். குனிந்து தூக்கின தேவன், என்னுடைய அழுகையை மாற்றினவர், என் விளக்கை எரிய செய்கிற தேவன். அவர் இருந்தா மாத்திரம்தான் நான் நீங்களும் எரிந்து கொண்டே இருக்க முடியும். நான் நம்பும் கேடகம் அவருங்க. என்னை விடுவிக்கும் தேவன் அவருங்க. ஆமாப்பா, நாங்க உண்மை நம்பி நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க தான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம்ப்பா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. சொல்லாமா? துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. ஆமாங்க, எஸ் ஜீசஸ். குனிந்து தூக்கினீங்கப்பா, பெரியவனாக்கினி, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கி. ஆமாங்க, என்னுடைய உங்களுடைய விளக்கை எரிய செய்கிற தேவன். எரிய செய்தி, இரவை பகலாக்கி, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. ஆமாங்கப்பா, எஸ் லார்ட். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன்.
விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீர். ஆமாங்க, நானும் நீங்களும் நம்பும் கேடகம் அவர் ஒருவர். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் 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 துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் துதிக்கு பாத்திரரே. சொல்லலாமா எல்லாரும்? தூயவர் 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 தூயவரே துதிக்கு பாத்திரரே. ஆமாம், ஆறுதல் நீங்கதான்ப்பா, ஆறுதல் நீதானையா. தூயவர் 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 தூயவரே துதிக்கு பாத்திரர் நீங்கப்பா. ஆறுதல் நீதானே, ஆறுதல் நீதானையா. அப்பா தூயவர் தூயவரே. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் உமக்காய், எப்போதுமே ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஆமாப்பா, என் ஜீவன் பிரியும் வரைக்கும் நான் எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் நீங்க, என்னை விடுவிக்கும் தெய்வன் நீங்கப்பா. ஏன்னா நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், அன்பு நிறைந்த தேவன் ஆண்டவரே. எனக்கும் உங்களுக்கும் ஒரு நேசர் இருக்கிறார். என்னுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என்னுடைய கண்ணீரையும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறாருங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசுநாதா. சொல்லாமா, எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுநாதா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஆமாங்க, என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரையும் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லாமா, அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியம்.
ஆரோக்கியம். ஆமாங்க, அவர் செட்டையின் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். ஆமாங்க, ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். Yes, Jesus, அவர் நல்லவர். ஓ, அன்பு நிறைந்தவர். என் அழைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் கண்டு வைத்துக் கொள்கிறார். என் அழைச்சல்களை அவர் பார்க்கிறார். ஆமாங்க, என் கண்ணீரையும் கணக்கில் வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஆமாங்க, ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு. Yes Lord, அவர் நல்லவர், நல்லவர். என்னுடைய கண்ணீரை பார்க்கிறது மாத்திரம் இல்ல, அவர் அதை துருத்தியில வைத்து ஏற்ற நேரத்தில் எனக்கு உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய செட்டையின் நிழல் ஆறுதலும், அவருடைய செட்டையின் மறைவில் எனக்கு உங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும். இந்த கால வேளையில எனக்கு யாரும் இல்லாத சூழ்நிலை ஒருவேளை தோன்றலாம். நான் எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார், எனக்கு ஒரு நேசர் இருக்கிறார். சொல்லாமா, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லலாமா, எனக்கு ஒரு நேசர், எனக்கு ஒரு அப்பா, எனக்காக நீங்க இருக்கீங்கப்பா. அவர்தான், ஓ எஸ் ஜீசஸ், எனக்கு ஒரு அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு. ஆமாங்க, எஸ் ஜீசஸ், அவர் நல்லவர். இயேசுவே, அன்பு. ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிற. ஏற்ற நேரத்தில், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா,
Alleluia. 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 Amen. Oh, hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. சர்வ வல்லமை உள்ளவரே. Hallelujah. Amen. Hallelujah. இயேசு என்னும் நாமம் மாத்திரம் போதும்பா. Hallelujah. Amen. உங்க நாமம் மாத்திரம் எங்களுக்கு போதும்பா. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை தருகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ ஜீசஸ். ஆறுதல் அற்று இருக்கிற நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரும்பொழுது என்னையும் உங்களையும் பார்த்து நகைத்து சந்தோஷப்படுகிற ஆட்கள் இருக்கிற மத்தியில் என்னையும் உங்களையும் பார்த்து நான் உனக்கு இருக்கிறேன், உன் பிரச்சனையின் நடுவில் நான் பெரியவரா உனக்கு இருந்து நான் உன்னை நடத்துவேன். நம்ம என்ன சூழ்நிலைகளை போறோம் அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். அவர் புரிந்து ஏற்ற நேரத்தில் என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி என்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் கேட்டு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். காலவேளையில மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதீங்க. ட்ரஸ்ட் காட். நம்புங்க ஆண்டவரை. ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் ஏற்ற வேளையில சுகத்தை தருவார். ஏற்ற வேளையில உதவிகளை செய்கிறதே. அவர் ஏற்ற வேளையில எனக்கு உங்களுக்கு ஆறுதலை அளித்து என்னை உங்களையும் நடத்த அவரால் கூடும். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. மீதியான வேலை நீர் எங்களோடு இடைப்படுங்க. சங்கீதங்கள் சாட்சிகள் தெய்வ செய்தி இறுதி ஜெபத்தில் எங்களோடு இடைப்படுங்கப்பா. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 143. சங்கீதம் 143 தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவருக்கும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமென்.
ஆமென்.